வணக்கம். நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். நான் உங்கள் கேஷிகா வரதராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் மக்களின் அபிலாசைகளை நடைமுறைப்படுத்த முயற்சி, கஜேந்திரகுமார் எம்பி தெரிவிப்பு. தனக்கு பொது பாதுகாப்பு அமைச்சு பதவி வழங்கப்பட வேண்டும் என்கிறார் சரத் பொன்சேகா. உள்ளூராட்சி சபைகளின் பணிகள் இன்று முதல் ஆரம்பம். ஒமிக்ரோன் பரவல் குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. உக்ரைனின் ட்ரோன் தாக்குதல், அழிவுக்குள்ளான ரஷ்யாவின் 40 போர் விமானங்கள். தொடர்பான உள்நாட்டு செய்திகள். தமிழ் மக்களின் அபிலாசைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் இல்லத்தில் நேற்றிரவு குறித்த சந்திப்பு இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் அதன் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் இணை தலைவர்களான தர்மலிங்கம் சித்தார்த்தன், சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், தமிழ் மக்களின் அபிலாசைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் நேற்றைய சந்திப்பில் தேர்தலை பற்றி மாத்திரமல்லாது பொதுமக்களின் பிரச்சினைகள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். அத்துடன் தமிழ் தேசிய பேரவைக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். எனக்கு பொது பாதுகாப்பு அமைச்சு பதவி வழங்க வேண்டும் என பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இலங்கையில் பாதாள குழுக்களுக்கு 1 வருட காலத்திற்குள் முடிவு கட்ட தனக்கு பொது பாதுகாப்பு அமைச்சு பதவி வழங்கப்பட வேண்டும் என பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். நேர்காணல் ஒன்றில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை கூறினார். இந்த விடயம் தொடர்பில் மேலும் அவர் தெரிவிக்கையில், பீல்ட் மார்ஷல் பதவி என்பது அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சுக்கு நிகரானதாகும். எனவே அமைச்சுக்களின் செயலாளர் பதவி எனக்கு பொருந்தாது. வழங்குவதாக இருந்தால் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சே வழங்கப்பட வேண்டும். அவ்வாறு வழங்கப்படும் பட்சத்தில் 1 வருட காலப்பகுதிக்குள் பாதாள குழுக்களை கட்டுப்படுத்தலாம். இதன் அர்த்தம் அவர்களை கொலை செய்வதென்பது அல்ல. அவர்களுக்கு புனர்வாழ்வளித்து உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். எனவே அதற்கும் 1.5 வருட காலப்பகுதிக்குள் முடிவு கட்டலாம். நாட்டிற்காக பொறுப்பொன்றை வகிக்க வேண்டிய கட்டாய தேவை எழும்பும் பட்சத்தில் அதனை ஏற்பதற்கு நான் பின்னிக்க மாட்டேன் என தெரிவித்துள்ளார். 161 உள்ளூராட்சி சபைகளின் பணிகள் இன்று முதல் ஆரம்பமாக உள்ளன. 161 உள்ளூராட்சி சபைகளின் பணிகள் இன்று முதல் ஆரம்பமாக உள்ளன. கடந்த மே 6ஆம் தேதி நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளுக்கு அமைவாக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் இந்த சபைகளின் பணிகளை ஆரம்பிக்க வேண்டியது அவசியமாகும். ஒரு அரசியல் கட்சி அல்லது சுயேட்சை குழு ஒன்றால் பெரும்பான்மை அதிகாரத்தை கொண்ட 161 உள்ளூராட்சி சபைகளின் பணிகளை இன்று ஆரம்பிக்க முடியும் எனவும், ஏனைய உள்ளூராட்சி மன்றங்களின் ஆட்சி அதிகாரம் குறித்து உள்ளூராட்சி ஆணையாளரின் தலைமையில் கூடும் உள்ளூராட்சி சபைகளால் தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை உள்ளூராட்சி சபைகளில் ஆளுங்கட்சி எடுக்கும் மக்கள் நலன் சார்ந்த முடிவுகளுக்கு ஆதரவை வழங்க எதிர்பார்ப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹண பண்டார தெரிவித்துள்ளார். பெரும்பான்மை இல்லாத உள்ளூராட்சி நிறுவனங்களில் அதிகாரத்தை நிறுவ எதிர்க்கட்சி தயாராக இருப்பதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வழங்கிய அதிகாரத்திற்கு இணங்க உள்ளூராட்சி சபைகள் அதிகாரத்தை கைப்பற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதியமைச்சர் டி.பி. சரத் தெரிவித்துள்ளார்.
ஒமிக்ரான் பரவல் குறித்து அவதானமாக இருக்குமாறு சுகாதாரத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கையில் 2 புதிய ஒமிக்ரான் உபவகைகள் கண்டறியப்பட்டதை தொடர்ந்து சுகாதாரத்துறை கண்காணிப்பு முயற்சிகளை தீவிரப்படுத்தியுள்ளன. கோவிட் பாதிப்புகளில் தற்போது எந்த அதிகரிப்பும் இல்லை என கூறப்படுகிறது. எனினும் சர்வதேச விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களில் கண்காணிப்பை அதிகரிப்பது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது. இந்த நிலையில் சுகாதாரத்துறையினர் உலகளாவிய மற்றும் உள்ளூர் முன்னேற்றங்களை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர். ஒமிக்ரானின் துணை வகையைச் சேர்ந்த இந்த மாறுபாடு முதலில் ஜனவரி 25 அடையாளம் காணப்பட்டது. அதன் பின்னர் பல நாடுகளில் கண்டறியப்பட்டது. தொண்டை புண், காய்ச்சல், லேசான இருமல், சோர்வு, தசைவலி போன்றவை இதற்கான அறிகுறிகளாக இருக்கும். இதேவேளை இந்த புதிய மாறுபாடு முன்னரை போன்று கடுமையான நோயை ஏற்படுத்துவதாக தெரியவில்லை என சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். எனவே பயப்பட வேண்டிய அவசியமில்லை, ஆனால் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என சுகாதாரத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். மத்தள சர்வதேச விமான நிலையத்தின் இயக்கத்திற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தனியார் முதலீட்டை எதிர்பார்ப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மத்தள சர்வதேச விமான நிலையத்தின் இயக்கத்திற்கு தனியார் முதலீட்டை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அரசு சொத்துக்களை தனியார் மயமாக்குவது தொடர்பான முந்தைய நிலைப்பாட்டை மாற்றி இந்த முனைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த விமான நிலையத்தின் பல்வேறு பிரிவுகளின் சேவைகளை மேற்கொள்வதற்காக தனியார் முதலீட்டாளர்களை அழைக்க அரசாங்கம் ஆர்வம் கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. சீனாவில் நிதியளிக்கப்பட்டு 2013 திறக்கப்பட்டதிலிருந்து குறைந்த எண்ணிக்கையிலான விமானங்கள் மற்றும் தொடர்ச்சியான நிதி இழப்புகள் காரணமாக இந்த விமான நிலையம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்தடுத்த அரசாங்கங்கள் விமான நிலையத்தை தனியார் மயமாக்க முயன்றன. இதன்படி ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கம் விமான நிலையத்தை இந்தியாவின் சௌர்யா ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் மற்றும் ரஷ்யாவின் விமான நிலையங்கள் முகாமித்துவ நிறுவனத்திடம் 30 ஆண்டுகளுக்கு ஒப்படைக்க முயன்றது. இருப்பினும் சிவில் விமான போக்குவரத்து ஆணையக சட்டத்தின் கீழ் சில சேவைகளை வேறு இடத்திற்கு மாற்ற முடியாது என்பதால் இந்த நடவடிக்கை ரத்து செய்யப்பட்டது. இந்த நிலையில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பயணிகள் முகாமை, விமான நிலைய பராமரிப்பு மற்றும் பழுதுபார்ப்பு மற்றும் சரக்கு கையாளுதல் போன்ற விமான நிலைய நடவடிக்கைகளை நடத்துவதற்கு தனியார் துறை முதலீடுகளை நாடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் புதிய விமானம் ஒன்று சேர்க்கப்படவுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தனது விமான சேவையில் புதிய ஏர்பஸ் A330-200 விமானத்தை சேர்க்கவுள்ளது. குறித்த விமானத்தை ஜூன் 4 இணைப்பதன் மூலம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அதன் நீண்ட தூர விமான திறன்களை மேம்படுத்த உள்ளது. POR ALT என பதிவு செய்யப்படவுள்ள இந்த விமானம் 2 ரோல்ஸ் ராய்ஸ் 10-772B 60 என்ஜின்களால் இயக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த புதிய விமானம் விமான நிறுவனத்தின் பெரும் பகுதி செயல்பாடுகளை வலுப்படுத்தும் என்பதுடன் சர்வதேச இணைப்பை விரிவுபடுத்துவதற்கான உத்தியை ஆதரிக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நடவடிக்கை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தனது விமான சேவையை நவீனமயமாக்குவதற்கும் நீண்ட தூர வழித்தடங்களில் சேவை வழங்கல்களை மேம்படுத்துவதற்கும் மேற்கொண்ட முயற்சிகளின் ஒரு பகுதியாகும். இதேவேளை விமான சேவையில் சேர்க்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே வணிக ரீதியான செயற்பாடுகளை தொடங்கும் என்றும் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. பாணாந்துறையில் மீண்டும் ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் பதிவாகியுள்ளது. பாணாந்துறை வேளாண் பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்கு அருகில் இன்று காலை துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவரால் நபர் ஒருவரை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆனால் துப்பாக்கி செயல்படாததால் அந்த முயற்சி தோல்வியடைந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர்.
முப்படைகளிலிருந்து தப்பிச் சென்ற அதிகாரிகள் உட்பட 2983 வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். முப்படைகளிலிருந்து தப்பிச் சென்ற அதிகாரிகள் உட்பட 2983 வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த பிப்ரவரி 22 முதல் மே 30 வரை முன்னெடுக்கப்பட்ட விசேட நடவடிக்கைகளில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட வீரர்களில் 2261 பேர் ராணுவத்தை சேர்ந்தவர்கள் எனவும் 194 பேர் கடற்படையை சேர்ந்தவர்கள் எனவும் 198 பேர் விமானப்படையை சேர்ந்தவர்கள் எனவும் தெரியவந்துள்ளது. அதற்கமைய தப்பிச் சென்றவர்களில் 330 பேரை போலீசார் கைது செய்ததாக பாதுகாப்பு அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. வெலிக்கடை சிறைச்சாலையின் 2 அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெலிக்கடை சிறைச்சாலையில் 2 அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொருளை போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த 2 அதிகாரிகளிடமிருந்தும் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலையின் அவசர பதிலளிப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி ஒருவரும் சாதாரண பணியில் ஈடுபட்டு வந்த பொறுப்பதிகாரி ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த அதிகாரிகளிடமிருந்து கெரோயின், ஐஸ் போன்ற போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேகசின் சிறைச்சாலை அதிகாரியின் தகவல்களுக்கு அமைய இந்த 2 அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொலனறுவை மற்றும் அவிசவளை பகுதிகளைச் சேர்ந்த அதிகாரிகளே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் பொருளை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். ஜூலை மாதத்திற்கான பஸ் கட்டண திருத்தம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வருடாந்த பஸ் கட்டண திருத்தம் குறித்து இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது. அதன்படி ஜூலை மாதம் நடைமுறைப்படுத்த திட்டமிட்டிருந்த பஸ் கட்டண திருத்தம் ஆகஸ்ட் மாதம் வரை ஒத்திவைக்க தீர்மானித்துள்ளதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அந்த சங்கத்தின் தலைவர் கெமினோ விஜயரத்ன இதனை குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஜூலை மாதத்தில் பஸ் கட்டணங்களை திருத்துவது நடைமுறைக்கு சாத்தியமில்லை எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். வருடாந்த கட்டண திருத்தம் வழக்கமாக ஒவ்வொரு ஜூலை மாதமும் நடைமுறைக்கு வரும் எனவும், ஆனால் தொடர்புடைய அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்த பிறகு அதை தாமதப்படுத்த சங்கத்திற்கு விருப்புரிமை உள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஒரு சங்கமாக பொறுப்பான அமைச்சர்களுடன் கலந்துரையாடியதை தொடர்ந்து கட்டண திருத்தங்களை நாங்கள் முன்னர் ஒத்திவைத்துள்ளதாகவும், இந்த முடிவு தொடர்பாக மற்ற பஸ் சங்கங்களுடன் எதிர்வரும் வாரங்களில் கலந்துரையாடல்களை நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை மாதாந்த எரிபொருள் விலை திருத்தம் இந்த மாதம் மேற்கொள்ளப்படவில்லை என்பதுடன் மே மாத விலை திருத்தமே தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பான சர்வதேச செய்திகள். ட்ரோன் தாக்குதலில் ரஷ்யாவின் 40 போர் விமானங்கள் அழிக்கப்பட்டுள்ளன. உக்ரைன் ரஷ்யாவின் பல குண்டுவீச்சு விமானங்களை தாக்கி அழித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான காணொளிகளும் வெளியாகியுள்ளன. இந்த காட்சிகளின்படி ஓடுபாதையில் நிறுத்தப்பட்டுள்ள பல ரஷ்ய போர் விமானங்கள் தீப்பிடித்து எறிவதை காண முடிகிறது. ட்ரோன் தாக்குதலின் போது ரஷ்யாவின் புறநகர் பகுதியொன்றில் நிறுத்தப்பட்டிருந்த 40க்கும் மேற்பட்ட விமானங்கள் அழிக்கப்பட்டதாக உக்ரைன் செய்தி வெளியிட்டுள்ளது. தொடர்பான விளையாட்டு செய்திகள். ஐபிஎல் இறுதிப் போட்டியில் மும்பை அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு பஞ்சாப் கிங்ஸ் அணி முன்னேறியுள்ளது. 18வது ஐபிஎல் தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் நேற்றிரவு 7:30 மணிக்கு நடைபெற்ற போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதுகின்றன. இதில் நாணய சுழற்சியில் வென்ற பஞ்சாப் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இப்போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 203 ஓட்டங்களை பெற்று 6 விக்கெட்டுகளை இழந்து பஞ்சாப் அணிக்கு 204 ஓட்டங்களை வெற்றி இலக்காக நிர்ணயித்தது. வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய பஞ்சாப் 11 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 207 ஓட்டங்களை பெற்று வெற்றியை தனதாக்கியது.
இத்துடன் நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை பார்வையிடுவதற்கு நமது LK.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவி என்ற யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.